Hello everyone. Today we are going to see about real and definite integralsல வந்து type 1, type 2, type 3, type 4 4 டைப் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைப்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The residue theorem is useful to evaluate certain types of real definite integrals. இந்த residue theorem வந்து இந்த real definite integralஸை வந்து evaluate பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. To illustrate the usage, we shall consider here the following 4 types only. ஸோ நம்ம வந்து ஒரு 4 டைப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. integrals of the form 0 to 2 pi f of cos theta, sin theta, d theta அப்படின்னு இருக்கும்போது நம்ம fங்கிறது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் cos theta and sin theta, ரேஷனல் ஃபங்க்ஷனாக 1 by sin theta 1 by cos theta அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம cos thetaக்கு பார்த்தீங்கன்னா 1 by 2 into z plus z bar and sin theta equal to 1 by 2i into z minus z bar அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்குவோம். ஸோ integrals of the form வந்து பார்த்தீங்கன்னா minus infinity to infinity p of x divided by q of x dx சம் எக்ஸ்பிரஷனில் பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த p of x விட q of x டபுள் டைம்ஸ் டிகிரி வந்து ஹையராக தான் இருக்கும். வேர் p of x and q of x are the polynomials in x, xல வந்து பாலினாமியல்ஸ் இருக்கும் such that the degree of q of x exceeds that p at least by 2. ஸோ அந்த q வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுமா p at least 2 ஆகுது, டிகிரி 2 ஆகுது. தென் q of x does not vanish for any x. அப்படி இருக்கும்போது தான் q of x வந்து வேனிஷ் ஆகாமல் இருக்கும். integrals of the form 0 to infinity minus infinity to infinity sin ax f of x dx equal to f of x dx. sin கூட இன்னொரு சம் வேரியபிளோட எந்த x வருமா, minus infinity to infinity cos ax f of x dx a greater than 0 in where f of z is such that f of z வந்து tends to 0, z tends to infinity and does not have a pole on the real axis. ஸோ இதில் வந்து ரியல் ஆக்சிஸில் வந்து எந்த ஒரு போலும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தென் integrals of the form வந்து minus infinity to infinity f of x dx where f of z has a finite number of poles. ஸோ f of z வந்து ஒரு finite number of poles இருக்கும். இங்கே வந்து does not have a pole on real axis னா தேர்ட் டைப்பு, have some finite number of poles வந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்த் டைப்பு. ஸோ இதில் வந்து கான்டூர் இன்டகிரேஷன் என்னென்னா the complex integration along the SCRO curve. SCRனா simply closed positively oriented curve, simple closed rectifiable positively oriented curve தான். So the complex integration along the SCRO curve is used in evaluating the definite integrals is called. அதாவது total of definite integrals வந்து evaluate பண்ணுறதுக்கு தான் நம்ம contour integration வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ type 1க்கான மெத்தட் பார்க்கலாம். This method to evaluate the integrals of type is simply to consider the equivalent integrals. அதாவது 0 to 2 pi f cos theta sin theta d theta இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா கான்டூர் இன்டகிரேஷன் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 போட்டு f ஆஃப் இந்த cos thetaக்கு பதிலாக 1 by z plus 1 by zன்னு போட்டுக்கிறாங்க. 1 by 2 into z plus 1 by z. sin thetaக்கு 1 by 2i into z minus 1 by z. and d theta வந்து zங்கிறது வந்து e power i thetaன்னு எடுத்திருப்பாங்களா, அப்படி எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து dz மாறும்போது i e d theta d pi அப்படின்னு வந்து வரும். ஓகேவா, டி தீட்டான்னு வரும். அப்போது இந்த டி தீட்டாவுக்கு பதிலாக தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டிஇசட் டிவைடட் பை ஐ இ பவர் டி தீட்டான்னு வருமா. அப்போ இந்த டி தீட்டா வந்து என்னென்னு எடுத்திருக்கோம், இ பவர் ஐ டி தீட்டான்னு வரும். இந்த இடத்துல ஐ இதுவும் அப்படியே தான் வரும். அப்போ இ பவர் ஐ டி தீட்டாவை நம்ம இசட்னு எடுத்துருக்கோமா, அப்போ டிஇசட் டிவைடட் பை ஐ இசட் அப்படின்னு வந்து வருது. ஸோ த இன்டெக்ரல் ரெசிடியூஸ் டு தி இன்டெக்ரல் வந்து reduces to the integral 0 to 2 pi f cos theta, sin theta. So substitute z equal to z க்கு பதிலாக e power i theta பண்ணும்போது z equal to e power i theta க்கு பதிலாக என்னென்னு எழுதும், cos theta plus i sin theta எழுதுமா. அப்போது நம்ம வந்து 1 by z equal to cos theta மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு இன்னொரு ஃபார்ம் வந்து மைனஸ் இதில் எழுதுகிறாங்க. ஸோ இசட் ஈக்குவல் டு ஈப்பர் மைனஸ்னா 1 by z இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ அந்த டிஇசட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, அதுதான் இங்கே வந்து போட்டிருப்பாங்க. அப்படி எழுதும்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னாகும், சைன் கேன்சல் ஆகிட்டு 2 cos theta ஈக்குவல் டு z + 1 by z. அப்போது அந்த இடத்துல cos theta ஈக்குவல் டு 1 by 2 z +
1 by z. அதே மாதிரி sin theta equal to 1 by 2i z minus 1 by z அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து evaluate the integral இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். I equal to 0 to 2 pi 1 by a plus b cos theta d theta. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் தான், ஏன்னா லிமிட் வந்து 0 to 2 pi இருக்குது அண்ட் cos theta வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் டைப்க்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அந்த காஸ் தீட்டாவை வந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணுமா. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 by 2 into z plus 1 by z வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அண்ட் d thetaக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதுதான் சொல்லியிருக்குன்னா dz divided by iz. அப்போ I equal to 0 to 2 pi 1 divided by a plus b cos thetaக்கு வந்து என்ன 1 by 2 z plus 1 by z வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ 0 to 2 pi 1 divided by a plus b into 1 by 2 into இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் z square plus 1 divided by z வருமா, dz iz வருது. நெக்ஸ்ட்டு 0 to 2 pi நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் உள்ளார இன்ட்டு பண்ணிக்கலாமா. அப்போ 1 divided by a plus b உள்ளார இன்ட்டு பண்ணும்போது z ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by 2z d அப்படி வருமா. இது வந்து அப்படியே கண்டினியூவாக வந்துட்டே தான் இருக்கும். அப்போ 0 to 2 pi 1 divided by இது வந்து நாமினேட்டர் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணிடலாம். அப்போ 2za ஏன்னா இது வந்து மல்டிப்ளை ஆகுது 2za plus b z ஸ்கொயர் ப்ளஸ் b டிவைடட் பை 2zன்னு வருது. அப்போது z2 இந்த z2 கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எழுதிடுறாங்க 0 to 2 pi. அப்போ இந்த 2 வந்து மேலே போயிருமா, அப்போ மேலே போச்சுன்னா 2 by i இந்த ஐயும் வந்து தனியாக எழுதிட்டு 1 by bz ஸ்கொயர் அதாவது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் வந்து எழுதுறாங்க bz ஸ்கொயர் ப்ளஸ் 2az plus b dz. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஆகுதுன்னா இங்கே 2 by i இன்டெக்ரல் 0 to 2 pi 1 divided by bz ஸ்கொயர் ப்ளஸ் 2az plus b dzன்னு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணுனால bz ஸ்கொயர் ப்ளஸ் 2az plus b அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து ஜீரோஸ் நம்ம நார்மலாக ஃபேக்டரைசேஷனில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா குவாட்ரேட்டிக் அந்த ஃபார்முலாவில் வந்து போடுறாங்க. இப்போ z equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. அப்போது இதில் வந்து ஏங்கிறது பார்த்தீங்கன்னா b அண்டு பிங்கு பார்க்கும்போது 2a அண்டு c ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா பின்னு வரும். ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏக்கு பி, பிக்கு 2a, சிக்கு வந்து பி. அப்போது z ஈக்குவல் டு பிக்கு பதிலாக மைனஸ் 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு b டிவைடட் பை 2bன்னு வருமா. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது வந்து ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் டிவைடட் பை 2bன்னு வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இதுலேருந்து 4 காமனாக எடுக்கலாம். அப்போ வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 ஆயிரும். 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் 4 எடுத்தாச்சு. அப்போ b ஸ்கொயர் டிவைடட் பை 2bன்னு வருமா. இப்போ z ஈக்குவல் டு இப்போ இது 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் சேம் தானே. அப்போ கேன்சல் பண்ணும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது ஜீரோஸ் நம்மளுக்கு என்ன z1ங்கிறது வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி அண்ட் z2 ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ஜீரோஸ் z1 z2 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போது இன்டகிரேஷனை எழுதிக்கிறோம். அதாவது நம்மளுக்கு இன்டகிரேஷன் என்ன கிடச்சிச்சு 1i ஈக்குவல் டு 1 by 2i அதாவது குவாட்ரேட்டிக் ஃபார்முக்கு முன்னாடி 1 by 2 by i 0 to 2 pi இதை தான் நம்ம வந்து அந்த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பென்ஷனாக எழுதிக்கிறோம். அந்த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பென்ஷன் எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ரெண்டு ஜீரோஸ் கிடச்சுன்னா z மைனஸ் z1 z மைனஸ் z2ன்னு எழுதிக்கலாம். பட் அந்த குவாட்ரேட்டிக் எக்ஸ்பென்ஷனில் z ஸ்கொயருக்கு முன்னாடி b இருக்கனால அந்த b ஃபங்க்ஷனை வந்து நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம். ஓகேவா, இதுதான் அதோட ரூல். அதாவது குவாட்ரேட்டிக் இதில் வந்து z ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அந்த கோஎஃபிஷியன்ட் போட்டு நம்மளுக்கு ரெண்டு ஜீரோஸ் கிடச்சிச்சுன்னா அப்போ z மைனஸ் z1 z மைனஸ் z2 dz அப்படின்னு வந்து போட்டுப்போம். அப்போது z1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இதை வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ப்ளஸ்ங்கும் போது இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இந்த டேர்மில் வந்து நம்ம கிடைக்குது. அதே மாதிரி இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னா இதுக்கு டினாமினேட்டர்லாம் சேம் தானே. அப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் இது ஒன்றா வச்சுட்டு 2a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இந்த இடத்துல b ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு -1 டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதாவது எப்படின்னா
2a square divided by b square minus b square divided by b square அப்புறம் தான் இது கேன்சல் ஆகிட்டு 1 வருது மைனஸ் 2a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b. அப்போது இது என்ன ஆகுதுன்னா 2a ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் 2a ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b மைனஸ் 1 அப்படின்னு வந்து கிடைக்குது. சேம் ஆஸ் யூஷுவல் இது வந்து என்னென்னா z1 ஸ்கொயருக்கானது. z2 ஸ்கொயரும் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம், பட் இந்த இடத்துல மட்டும் மைனஸாக சேஞ்ச் ஆகும். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம எது பெருசுன்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 2a ஸ்கொயர்லேருந்து -1 மைனஸ், அப்போது இது வந்து ஸ்மாலராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ்லேருந்து -1 பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது z2 தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, கிரேட்டராக இருக்குது. அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் z1 வருதா. அப்போ 1/2 பை 0 to 2 பை 1 டிவைடட் பை b z மைனஸ் z1 z மைனஸ் z2. இப்போ ஏன் நம்ம இப்போ வந்து இது பார்க்குறோன்னா, நம்ம ரெசிடியூ வந்து எது கிரேட்டராக இருக்கோ அதுக்கு வந்து எடுக்க மாட்டோம், எது ஸ்மாலராக இருக்கோ அதுக்கு தான் எடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ரெசிடியூ எதுக்கு எடுப்போம்னா, அந்த சர்க்கிள்குள்ளே இன்டீரியரில் லையானதுக்கு மட்டும்தான் நம்ம ரெசிடியூ எடுப்போம். இப்போது கிரேட்டராக இருக்கும்போது அது எக்ஸ்டீரியரில் போயிடும். அப்போது நம்ம இன்டீரியரில் பார்க்கும்போது z ஈக்குவல் டு z1 தான் நம்ம வந்து வரும். அப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு z1 இஸ், அப்போ லிமிட் போடணும் நம்ம நார்மலாக போடுற மாதிரி. லிமிட் z tends to z1 z மைனஸ் z1 f of z. ஸோ லிமிட் z மைனஸ் z tends to z1 z மைனஸ் z1 then 1 divided by f of z நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 1 by b into z minus z1 z minus z2. அப்போ z minus z1 z minus z1 கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த b-ஐ எழுத மாட்டோம், பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அது போடுறது ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான். ஸோ 1 டிவைடட் பை z மைனஸ், இப்போ வந்து z-க்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது z1 மைனஸ் z2 கிடைக்குமா. அப்போ z1 மைனஸ் z2 வந்து நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ வந்து பார்க்குறோம் z1 மைனஸ் z2 போது, அப்போ z1ம் z2வும் நம்ம வேல்யூஸ் பார்த்தோமா, அதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதாவது இது பார்த்துங்க, z1ஓட வேல்யூ z2ஓட வேல்யூ ரெண்டு மைனஸ் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிரும், இது வந்து இதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா. அப்போ 2 ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை b. அப்போது அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, z1 மைனஸ் z2க்கு பதிலாக 2 இன்ட்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை பின்னு இருக்கா. இந்த டேர்ம் வந்து அப்படியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இது லேட்டராக என்ன ஆகுனா, இது வந்து டினாமினேட்டர் இருக்கும்போது நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும். அப்போது இந்த இன்டெகிரேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போது 2 இன்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த b வந்து வெளியே வந்துடும், இது கூட ஜாயிண்ட் ஆயிரும். அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வரதில்லை நம்மளுக்கு. ஓகேவா, ஐங்கும் போது 2/iன்னு இருக்கா. அப்போது இதை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, லிமிட் ரெசிடியூ கண்டுபிடிக்க முன்னாடி இந்த b வந்து இந்த சைடு வந்துடும். அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் வந்து நம்மளுக்கு வரதில்லை, இங்கே வந்து bலாம் கிடையாது. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா i ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ib இன்ட்டு நம்மளுக்கு வந்து 2πi அண்ட் வந்து சம் ஆஃப் ரெசிடியூ ஆஃப் z ஈக்குவல் டு z1. ரெசிடியூ என்னது, b டிவைடட் பை, அதாவது நியூமரேட்டர் போச்சுன்னா b டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ b கேன்சல் ஆகிட்டு i கேன்சல் ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா b கேன்சல் ஆயிரும், 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2π டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்யூ.